அன்பு நேர்களே, இந்த ஆண்டு மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட மாட்டாது என டெல்வின் சில்வா கூறியதை அடுத்து தமிழ் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். பொருளாதார நிலைமைகள் குறித்த மக்கள் அதிருப்தியால் தேர்தல் பின்னடைவுகள் ஏற்படும் என்ற அச்சமே இந்த ஆண்டு மாகாண சபை தேர்தல்களை நடத்த வேண்டாம் என இலங்கையின் பிரதான ஆளும் கட்சி முடிவு செய்ததற்கான முக்கிய காரணம் என தமிழ் அரசியல் தலைவர்கள் கூறுகின்றார்கள். ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா நாட்டில் நிலவும் தற்போதைய நிகழ்வுகளின் காரணமாக இந்த ஆண்டில் மாகாண தேர்தலை நடத்த முடியாது என ஒரு பேட்டியில் கூறியிருக்கின்றார். தேர்தல்களை நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் அடுத்த ஆண்டு ஆராயப்படும் என்றும் டெல்வின் சில்வா கூறியிருக்கின்றார். இலங்கை தமிழ் அரசியல் கட்சி, அதாவது தமிழரசு கட்சியின் ITAK பதில் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் மாகாண சபை தேர்தல்கள் ஓராண்டுக்குள், அதாவது 2025 செப்டம்பருக்குள் நடத்தப்படும் என்று NPPயின் 2024 ஆண்டு தேர்தல் அறிக்கையில் திட்டவட்டமாக கூறப்பட்டிருந்ததாகவும் தெரிவித்திருந்தார். கடந்த ஆண்டு நவம்பரில் ஜனாதிபதி திசாநாயக்கவிடம் இந்த விவகாரம் எழுப்பப்பட்ட போது அவை அடுத்த ஆண்டு, அதாவது 2026 நடத்தப்படும் என்றும் அவர் எதிர்க்கட்சிகளிடம் தெரிவித்திருந்தார். ஆகவே தனது வாக்குறுதிகளை அப்பட்டமாக மீறுவதில் இந்த அரசாங்கம் முந்தைய எந்த அரசாங்கத்திடம் வேறுபட்டதல்ல என்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழும் வடக்கிலும் பலின மக்கள் வாழும் கிழக்கிலும் முழுமையாக தோற்று விடுவோமோ என்ற அச்சத்தின் காரணமாகவே டெல்வின் சில்வாவின் அறிவிப்பு வெளியிடப்பட்டது என்று சுமந்திரன் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். அவர்கள் மற்ற இடங்களில் வெற்றி பெற்றாலும் அது மிகவும் குறைந்த பெரும்பான்மையுடனேயே இருக்கும் என்றும் நாட்டின் பெரும்பான்மையாக சிங்களவர்கள் வசிக்கும் மற்ற பகுதிகளை குறிப்பிட்டு அவர் தெரிவித்திருக்கின்றார். தமிழ் முற்போக்கு கூட்டமைப்பின் TPA தலைவரும் இந்திய தமிழ் சமூகத்தின் முக்கிய தலைவருமான மனோ கணேசன் அவர்கள் இலங்கை வாக்காளர்களை எதிர்கொள்ள JVP காட்டும் தயக்கம் குறித்தும் பேசியிருக்கின்றார். நிலைமை மேலும் தெளிவாகிறது. இந்த தருணத்தில் தேர்தல்களை எதிர்கொள்ள அவர்கள் தயாராக இல்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். பொருளாதார நிலைமைகள் குறித்த பெருகி வரும் பொதுமக்களின் விரக்தி அந்த தயக்கத்தை மேலும் தீவிரப்படுத்துகிறது. ஆம், டெல்வின் சில்வா இன்று வாக்காளர்களை எதிர்கொள்ள அஞ்சுகிறார் என்பதே யதார்த்தம் என்றும் மனோ கணேசன் தெரிவித்திருக்கின்றார். இலங்கையின் 9 மாகாண சபைகளுக்குமான தேர்தல் 2017 ஆண்டிலிருந்து நடத்தப்படவில்லை. நாடு முழுவதும் மாகாண சபைகள் அமைக்கப்பட வேண்டியிருந்தாலும் தமிழ் சமூகம் அதன் தலைவர்களும் அதிகார பரவலாக்கத்திற்கு தொடர்ந்து வலியுறுத்தி வரும் வடக்கு மாகாணம் மற்றும் கிழக்கு மாகாணங்கள் தேர்தலுக்கான கோரிக்கை மிகவும் தீவிரமாக உள்ளது. மாகாண சபை தேர்தல் முறை தொடர்பான நாடாளுமன்ற தெரிவுக்குழுவின் உறுப்பினரான கணேசன் எந்த ஒரு புதிய தேர்தல் முறையிலும் இளைஞர் மற்றும் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை சேர்க்க வேண்டும் என்றும் JVP தலைவர்கள் வலியுறுத்தி வருவதாகவும் கூறியிருக்கின்றார். அத்தகைய இடஒதுக்கீட்டுக்கு கொள்கை அளவில் எதிர்ப்பு இல்லை என்றாலும் இப்போது இதை வலியுறுத்துவது அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளும் என்றும் மனோ கணேசன் அவர்கள் தெரிவுக்குழுவில் உள்ள மற்ற எதிர்க்கட்சியினரும் பாதித்து இருக்கின்றார். எனவே நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள மாகாண சபை தேர்தல்கள் தற்போதுள்ள மற்றும் நியாயமான வீதாசார பிரதிநிதித்துவ முறையின் கீழ் நடத்தப்பட வேண்டும் என்றும் வடக்கு கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் தாமதமின்றி அவைகள் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் என்றும் மனோ கணேசன் பாதித்து இருக்கின்றார். பின்னர் இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டில் அனைவரும் பணியாற்றலாம் என்றும், ஆனால் NPP தலைமை அந்த பரிந்துரையை ஏற்க மறுத்துவிட்டது என்றும் தெரிவித்திருக்கின்றார். மாகாணங்களுக்கு அதிகார பகிர்வு அரசாங்கம் எதிர்ப்பு தெரிவிப்பதால் JVP தலைமையிலான அரசாங்கம் மாகாண சபை தேர்தல்களை ஒருபோதும் நடத்தாது என்றும் அஞ்சுவதாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் EPDB டக்ளஸ் தேவானந்தாவும் தெரிவித்திருக்கின்றார். மேலும் அவர்கள் தேர்தலுக்கு சென்றால் பின்னடைவுகளை சந்திப்பார்கள் என்றும் அவர் கூறினார். இது மற்ற தமிழ் தலைவர்களும் வலியுறுத்திய ஒரு கருத்தை எதிரொலித்தது என்றும் தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் இலங்கை அமைச்சரான தேவானந்தா இப்போது தேர்தல்கள் நடத்தப்பட்டால் JVP NPP கூட்டணி இலங்கை முழுவதும் பெரும் பின்னடைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இளைஞர்களை கடுமையாக பாதித்துள்ள பொருளாதார பிரச்சனைகள் இதற்கு காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டார். பல கட்சிகளை கொண்ட ஜனநாயக தேசிய கூட்டமைப்பு DTNA மாகாண சபை தேர்தல்கள்
தாமதப்படுத்துவதற்காக அரசாங்கத்தை கடுமையாக சாடியது. இது ஜனாதிபதி அளித்த தேர்தல் வாக்குறுதிகளின் தெளிவான மீறல் என்றும் அது சுட்டிக்காட்டியது. அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கம் மக்கள் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க அனுமதிக்காமல் ஆளுநர்கள் மூலம் மாகாண சபை தேர்தல்களை தந்திரமாக கட்டுப்படுத்தி வருகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் என்பிபி ஜேவிபி அரசாங்கத்தில் அங்கம் வகிக்காத நிலையில் ஜேவிபி தலைவர் தில்வின் சில்வா காலங்கடந்த மாகாண சபை தேர்தல்களை ஒத்திவைப்பதாக அறிவித்ததன் பொருத்தத்தையும் அது கேள்விக்குறியுள்ளாக்கி இருக்கிறது. இந்த அறிவிப்பை நாங்கள் கண்டிக்கிறோம் என்றும் மக்களுக்கு அவர்களின் வாக்குரிமையை மறுக்க தில்வின் சில்வா யார் என்றும் அவருக்கு என்ன உரிமை என்றும் கேட்கப்படுகின்றது. இதைத்தான் நாமளும் நீண்ட காலமாக சொல்லி வருகிறோம் இல்லையா? சுப்ரீம் லீடர் நான் உங்களுக்கு பதில் தந்திருக்கிறோம். 2024 பெரும்பான்மை கொண்ட வடக்கு பகுதியில் நாடாளுமன்ற தேர்தலில் ஜேவிபி பெரும் வெற்றி பெற்று பாரம்பரிய தமிழ் கட்சிகளை முற்றிலுமாக பின்னுக்கு தள்ளி நண்பர்களையும் எதிரிகளையும் ஒரே நேரத்தில் திகைத்து வைத்தது. ஆனால் 2025 அதே பகுதியில் நடந்த உள்ளாட்சி தேர்தல்களில் அதன் வாக்கு சதவீதம் குறிப்பிடத்தக்க அளவில் சரிந்தது. மாகாண சபை தேர்தல்களும் ஏற்படும் எந்த ஒரு பெரிய தோல்வியும் நாட்டின் மிதவாத இடதுசாரி அரசாங்கத்தின் பதவி காலத்தின் பாதியிலேயே அந்த பொலிவை குறைத்துவிடும் என்று ஜேவிபி தலைமை கருதுவதால் இது அவர்களுக்கு கவலை அளிப்பதாகவும் தமிழ் மற்றும் பிற அரசியல் வட்டாரங்களும் தெரிவிக்கின்றது. அது உண்மைதான். நாம் ஏற்கனவே சொல்லிக்கிறோம் இல்ல, லோக்கல் படிக்குள்ள தில்வின் பெருசு கிட்டத்தட்ட 20 லட்சம் வாக்க தோல்வியோட சொன்னோம். அடைஞ்சா இல்லையா? இப்ப நீங்க வச்சீங்கண்டா 5 மாகாண சபையில தோக்கடிப்பீங்க படுவீர்கள். போதுமா போதுமா போதுமா? 5 மாகாண சபையில் ஜேவிபி மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும். இதற்காகத்தான் இவங்க மாகாண சபை தேர்தல் வெப்பதில ரொம்ப பின்னுக்கு போறாங்க. இப்ப அது குறித்து நாம தொடர்ச்சியாக பல பல காணொலிகள் தரப்போகின்றோம். மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.